ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலேயே குழம்பு மிளகாத்தூள் ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். 1 கிலோ மல்லி, 1/2 கிலோ வத்தல் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் 1/2 கிலோ வத்தலே 2ஆக பிரிச்சுட்டேன். நான் குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கறதுனால காரம் கம்மியாக ட்ரை பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா காரம் வேணால் நம்ம வீட்டிலேயே அரைச்ச தனி மிளகாத்தூள் தானே, அதுலேருந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டால் நம்ம காரம் வேணுன்றப்போ போட்டுக்கலாம். பிரியாணிக்கும் தனி மிளகாத்தூள், அதுவும் வீட்டிலே ரெடி பண்ணதுன்னா பிரியாணி அந்த தனி மிளகாத்தூள் தேவைப்படாத ரெசிபிக்கும் இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா இந்த சீரகம், மிளகு, வெந்தயம் இது எல்லாமே ஒன்றா போட்டு லைட்டாக சூடானால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வறுக்கக்கூடாது. சூடு ஏறினா போதும். இதில் 50 கிராம் சீரகம், அதுக்கும் கம்மியாக கொஞ்சம் மிளகு, வெந்தயம் அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் துவரம் பருப்பு ஒரு 50 கிராம் போட்டு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி ஒரு 50 கிராம் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. தனி மிளகாத்தூளுக்கும் கொஞ்சம் தனியாக மிளகாவும் வச்சுருக்கேன். எல்லாமே எடுத்து வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், குழம்பு மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் ரெடி ஆயிடுச்சு. காரம் கம்மியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.